ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மொத்தம் 560 கிலோமீட்டர் தாங்க அதனுடைய டிஸ்டன்ஸே. ஆனால் வழிநெடுக 56 ரயில்வே நிலையங்களை நின்று செல்லுதுங்க. அந்த 560 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு அதுக்கு 17 மணி நேரம் தேவைப்படுது. இப்படி ஒரு ரயில் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்க, புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தொடங்கி தமிழ்நாடு நெடுக ஓடி பெங்களூரை அது அடையுதுங்க. ஒவ்வொரு நாளும் காலை 4:50க்கு அந்த ட்ரெயின் வந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தொடங்கி தமிழ்நாடு நெடுகும் பல்வேறு ரயில்வே நிலையங்களில் நின்று இரவு 9:30 மணிக்கு அந்த ட்ரெயின் வந்து பெங்களூர் அடையுதுங்க. இந்த ட்ரெயின் காரைக்காலில் தொடங்கி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விருதாசலம், சேலம், தருமபுரி, ஓசூர் வழியாக பெங்களூர் போய் சேருதுங்க. வழிநெடுக பல ஊர்கள் நிற்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன் நிற்குதுங்க, சேலம் மார்க்கெட்டில் நிற்குதுங்க, சேலம் சிட்டியில் நிற்குதுங்க. இந்த 3 ரயில்வே நிலையங்கள் நிற்குதுங்க. அதே போல் சேலத்துக்கு கொஞ்சம் முன்னால் அயோத்தியா பட்டணத்தில் நிற்குது, சேலம் தாண்டி ஓமடூரில் நிற்குது. இப்படி இடைப்பட்ட எல்லா ரயில் நிலையங்களிலும் நின்று செல்றதுனால 17 மணி நேரம் அந்த ட்ரெயினுக்கு 560 கிலோமீட்டரை தாண்டத்துக்கு பிடிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு பேசஞ்சர் ட்ரெயினே சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. இதில் 2 ஏசி, 3 ஏசி, ஸ்லீப்பர், ஜென்ரல்ட்டு எல்லா வகையான கோச்சஸும் இருக்குங்க. இப்படி ஒரு ரயில் நம்ம தமிழ்நாட்டை கடந்து போகுதுன்றது உங்களுக்கு தெரியுங்களா? இப்படி ஒரு ட்ரெயின் 560 கிலோமீட்டருக்கு 56 ரயில்வே ஸ்டேஷன் நின்று போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.